அரகர பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அம்மையப்பராக விளங்கக்கூடிய எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய சனி பிரதோஷம் முன்னிட்டு என்னால் என்ற ஒரு சிறு தொண்டு இந்த சிவாலயத்தை பற்றி தெரிவிக்கிறேன். அரகர பார்வதீபதையே அரகர மகாதேவா. அம்மையப்பராக விளங்கக்கூடிய எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே சனி பிரதோஷம் முன்னிட்டு இன்றைய ஒரு சிவாலயம். இந்த சிவாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னு என்று சொன்னால், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் குடுவாஞ்சேரியில் இருந்து உள்ளே காயரம்பேடு என்னும் ஊரில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்திலே ரொம்ப விசேஷமான ஒரு சிவாலயம் கஜபுஷ்ட விமானம். இந்த சிவாலயத்தோட கருவறை கஜபுஷ்ட விமானம் என்று சொல்லுவாங்க. மேலே கோபுரம் நாசி கோபுரம் என்று பெயர். இந்த கோபுரம் உள்ள சிவாலயங்கள் பார்த்திங்கன்னா யானையோட பின்புறம் இருக்கா போல் இருக்கும். யானை எப்படி படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல் இருக்க கருவறை இந்த கருவறை. இந்த சிவாலயம் ரொம்ப விசேஷமான சிவாலயம். இந்த சிவாலயம் திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சிவாலயத்திலே சுவாமி அம்பாளின் பெயர் பார்த்திங்கன்னா கற்பகாம்பாள் சமேத திருவாக்கீஸ்வரர் சுவாமியின் பெயர் திருநாமம். இங்கு விநாயகர் சன்னதி, சிவன் சன்னதி, முருகர் சன்னதி, அம்பாள் சன்னதி, நவக்கிரகங்கள், பைரவர், கொடிமரம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எதிரிலே குளம் இருக்கின்றது. இந்த சிவாலயம் ரொம்ப விசேஷமான சிவாலயம். இந்த சிவாலயத்தை சனி பிரதோஷம் அதுவும் காண்பது ரொம்ப விசேஷமாக கருதுகிறேன். ஏனென்றால் நான் இந்த சிவாலயத்துக்கு பூஜை பண்ண வந்திருக்கேன். நான் குடுவாஞ்சேரியில் இருக்கேன். நான் பூஜை பண்ணுற ஆள். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சிவாலயத்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜபுஷ்ட விமானம். இந்த கஜபுஷ்ட விமானம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா தொன்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருடம் தொன்மையில் வரும். 1000 வருடம் பழமை வாய்ந்த கோவில். இதில் கற்பகாம்பாள் சமேத திருவாக்கீஸ்வரர் சுவாமி பேர். அம்பாள் பேர் கற்பகாம்பாள். ஏன்னா மயிலாப்பூரிலே அம்பாள் மயில் உருவம் எடுத்து தவம் புரிந்து சுவாமியை கபாலீஸ்வரரை மனம் புரிகிறாள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கற்பகாம்பாளாக திருவாக்கீஸ்வரராக அமர்ந்துள்ளார். இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அம்பாள் சன்னதி. அம்பாள் பார்த்திங்கன்னா எல்லா சிவாலயங்களிலும் பார்த்திங்கன்னா அம்பாள் தெற்கை பார்த்து, சுவாமியை பார்த்தோன்னே அம்பாளை பார்க்குற மாதிரி தெற்கை பார்த்து நின்று கொண்டிருப்பாள். இந்த சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் கிழக்கை பார்த்தே உள்ளாள். சுவாமிக்கு வாயு மூலை. சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி ஆலயத்தை வலம் வரும்போது அம்பாள் பார்த்திங்கன்னா வாயு மூலையில் அமர்ந்துள்ளாள். அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். வேறு எங்கேயும் கிடையாது இந்தமாரி. இந்த அம்பாள் கற்பகாம்பாள் சமேத திருவாக்கீஸ்வரர். அம்பாள் ஒரு வீரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி அதை விட வீரியம்.
திருவாக்கீஸ்வரர் சுவாமி பேர். ஏன்னா திரு என்றாலே ஒரு மகிமை உண்டு. ஏன்னா திருன்ற ஊருங்களில் தான் சுவாமி இருப்பார். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, திருக்கடையூர் அப்படின்னு சொல்லலாம். அந்தமாரி திருன்ற ஊர் எல்லாம் சுவாமி பெரிய பெரிய சிவாலயங்கள் இருக்கும். திருன்னு எந்த ஊர் ஆரம்பிக்குதோ அந்த ஊரில் ஏதோ ஒரு சிவாலயம் இருக்கும். இங்கே சுவாமி பேர் திருவாக்கீஸ்வரர் சுவாமி பேர். சுவாமி இங்கே வாக்குக்கு அதிபதியாக அமர்ந்துள்ளார். குழந்தைங்க பேச முடியல, குழந்தைங்க பேசலை, பேச்சு இல்லாத இவங்களெலாம் சுவாமி திருவாக்கீஸ்வரராக அமர்ந்திருக்கார். அன்னைக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்பவராக இங்கே அமர்ந்துள்ளார். இந்த திருவாக்கீஸ்வரர் சுவாமியை இன்றைய பிரதோஷ நாளிலே காண்பிக்கிறேன். சுவாமி கோபுரம் எல்லாம் பாலாயனத்தில் இருக்குது. சுவாமி மட்டும் இன்னும் பாலாயனம் பண்ணவில்லை. இந்த இடத்துல சுவாமி திருவாக்கீஸ்வரராக அமர்ந்துள்ளார். இந்த சிவாலயத்துக்கு ஏதேனும் பக்த கோடிகள் தங்களால் ஈன்ற பொருள் உதவி, உடல் உழைப்பு, பண உதவி ஏதேனும் செய்து சுவாமியின் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் எவ்வளவோ செலவு பண்ணுகின்றோம். ஏதேனும் எந்த சிவாலயம் தோன்றுகிறோ அந்த சிவாலயத்துக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றுவதற்கு. சிவாலயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷமானது ஒரு விளக்கு ஏற்றுறது. அதனால் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சுவாமியை காண்பிக்கிறேன். இது திருக்கோவில் குளம். இதான் சுவாமியின் கருவறை. முதல் ஒரு கருவறை, இரண்டாவது துவாரபாரர்கள், அதைத் தொடர்ந்து சுவாமி திருவாக்கீஸ்வரர், கற்பகாம்பாள் சமேத திருவாக்கீஸ்வரர் சுவாமி. இன்றைய பிரதோஷ நாளில் சுவாமியை சேவித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வளங்களும் பெற சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மாறி மும்மாறி மழை பொழியணும். உலகத்தில் எல்லா உயிர் ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்குங்க. ஓம் நம சிவாயம்.